சிவபெருமானுக்கும் அண்ணாமலையாருக்கு 4 திசையிலையும் 4 பக்கமும் காவலா இருக்கிறது உக்ர தெய்வங்கள் தான். அது காளியா இருக்கலாம், கருப்பசாமியா இருக்கலாம், காத்தவராயனா இருக்கலாம், முனீஸ்வரனாவும் இருக்கலாம். வெத்தலை, ஒரு பாக்கு, 2 வாழைப்பழம் வாங்கி ஒரு அஷ்டலிங்கத்திலையும் வச்சு கற்பூரம் ஏற்றி கையெடுத்து கும்பிட்டு வர வேண்டியது நம்மளுடைய எண்ணம். ஒரு ராசிக்கும் ஒரு லிங்கம் இருக்கு. அந்த லிங்கத்தை அந்தந்த ராசிக்காரங்கள் முறையா பார்த்து தெளிவு பண்ணிட்டு வந்தாவே தான் ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தியாகும். உடம்பு அவ்வளோ ஆக்டிவ் ஆகிடும், என்ன தெளிவு கிடைச்சிடும். அந்த தெளிவு கிடைக்கக்கூடிய அக்னி ஸ்தலம் தான் திருவண்ணாமலை. என்னென்ன அமைப்புல எந்தெந்த தெய்வத்தங்களை வழிபட்டு வந்தா அண்ணாமலையார் கிரிவலத்துடைய தன்மை நம்மளுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் கேட்கறத பார்க்கலாம். சிவாய நம. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். ஸ்பிரிச்சுவல் ஸ்டாக்ஸ் தமிழ் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கட்டும். சிவாய நம. நினைத்தாலே முக்தி தரக்கூடியது திரு அண்ணாமலை. அப்போ அந்த திருவண்ணாமலையோடைய கிரிவலம், பௌர்ணமி கிரிவலம் ரொம்ப சிறப்பான ஒரு காரியமும் கூட. அந்த பௌர்ணமி கிரிவலத்தை நம்ம எப்படி முறையாக வழிபட்டுக்கிட்டு வந்தோன்னா, ஈசன் அருள், எம்பெருமான் அண்ணாமலையாருடைய அருள் நம்மளுக்கு கிடச்சி அவருடன் ஒன்றுடன் கலந்து பின்னி அவருடைய தேவைகளை, அவருடைய தன்மைகளை நம்ம போற்றி புகாளி பேசும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷமே வேற. அப்போ அண்ணாமலையார் கிரிவலத்தை எப்படி வழிபடணும், என்னென்ன அமைப்பில் எந்தெந்த தெய்வத்தங்களை வழிபட்டு வந்தால் அண்ணாமலையார் கிரிவலத்துடைய தன்மை நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் கேட்குறத பார்க்கலாம். சிவாய நம. எண்ணத்தில் இறைவனை முதல்ல நம்ம நிறுத்திக்கணும். கடவுள் கேட்குறவரும் உள்ளே இருக்காரு. அந்த கடவுளை நம்ம சூரிய தீபமாக அக்னியாக தான் உள்ளே பாவிச்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ எம்பெருமானை நம்ம பார்க்க வரதுக்கு பௌர்ணமி கிரிவலத்தில் வரும்போது வீட்டில் முன்ன ஒரு நாளே வீடு வாசலில் சுத்தப்படுத்திட்டு நான் கிரிவலம் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த சாமி ரூமுக்கு நல்ல ஒரு தீபம் ஏற்றி ஒரு 3 நாள் வழிபட்டு வந்து 3ஆவது நாள் கிரிவலம் வரும்போது தெளிவான அமைப்பில் சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு கிரிவலத்துக்கு நடக்கிறதுக்கு பிளான் போட்டுருங்க. திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த உடனே பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே ஒரு முருகர் கோவில் இருக்குது, பழைய காலத்து கோவில். அந்த முருகரை தலைவணங்கி இப்படி ஒரு வழிபட்டுட்டு, நான் இதுக்குத்தான் வரேன், என்னுடைய கஷ்டம், எனக்கு நஷ்டம், கடன், நோய், வறுமை, பயம், கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை, இன்னும் பழக்கிற காரியங்கள்லாம் தடை இருக்குது, அதுக்குத்தான் எம்பெருமான் அண்ணாமலையாரை நான் பார்க்க வரேன்னு மனசார அங்கே வேண்டிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா பூதநாத பெருமாள்னு ஒரு பெருமாள் கோவில் இருக்குது. சிவனும் விஷ்ணுவும் பிரம்மரும் ஒன்று, அரியும் சிவனும் ஒன்று. அப்போ எம்பெருமான பூதநாத பெருமாள் நல்ல ஒரு அற்புதமான தோற்றத்தில் இருப்பார். அவரை பார்த்து வணங்கிட்டு அங்கே இருக்கிற தீர்த்தத்தை வாங்கிட்டு அப்படியே கோயிலுக்கு வாசலுக்கு வந்தால் தேரடி முனீஸ்வரன் இருப்பார். சிவபெருமானுக்கும் அண்ணாமலையாருக்கு 4 திசையிலையும் 4 பக்கமும் காவலாக இருக்கிறது உக்ர தெய்வங்கள் தான். அது காளியாக இருக்கலாம், கருப்பசாமியாக இருக்கலாம், இன்னும் போனால் காத்தவராயனாக இருக்கலாம், முனீஸ்வரனாகவும் இருக்கலாம். அப்போ அந்த முனீஸ்வரனை, தேரடி முனீஸ்வரனை நல்லா வழிபட்டு, அண்ணா முனீஸ்வரா என்னுடைய காரியங்கள் இதுதான், ஏன் காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகணும், எனக்கு தேவைகள், ஆசைகள், என்னுடைய பிரச்சனை இதுதான்னு தேரடி முனீஸ்வரனுக்கு ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு அப்படியே அண்ணாமலையார் கோபுரத்தை நல்லா கோபுர தரிசனம், கோடி புண்ணியம். கோபுர தரிசனத்தை பார்த்தாலே நீ சாமியை கும்பிடுன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கடவுள் உன் உடம்புல இருக்கார், நீ அவரை பார்க்க தான் வந்திருக்கிற. அவரை பார்த்த பக்தர்களையும், கிரிவலத்தில் நடக்க வேண்டிய பக்தர்களுடைய பாதத்தையும் கண்ணையும் பார்த்தாலே அதுவே போதும். இருந்திருந்தாலும் கோபுர தரிசனத்தை பார்த்து ₹1 கற்பூரத்தை ஏற்றி கற்பூரம் அணையிற வரைக்கும் கையெடுத்து கும்பிடணும். ஈஸ்வரா, அம்மா என்னுடைய பிரச்சனை இதுதான், என் ப்ராப்ளம் இது, எனக்கு கஷ்டம், கடன், நோய், இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனை கோரிக்கை இருக்கோ எல்லாத்தையும் இந்த கற்பூரம் அணையிறதுக்குள்ளே
கோரிக்கையை வச்சுட்டு ஒரே ஒரு விபூதி பல 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 பலன்னு ஒரு விபூதியை போட்டு மூச்சை நல்லா ஒரு 3 முறை 5 முறை மூச்சை நல்லா இழுத்து விட்டு பூமியை கண்ணில் தொட்டுட்டு அஷ்டலிங்க வழிபாட்டையும் நடக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அஷ்டலிங்க வழிபாட்டையும் நடக்கிறதுக்கு முன்னே ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு லிங்கத்துக்கும் 5 ரூபாய்க்கு வெத்தலை, ஒரு பாக்கு, 2 வாழைப்பழம் வாங்கி ஒரு அஷ்டலிங்கத்திலையும் வச்சு கற்பூரம் ஏற்றி கையெடுத்து கும்பிட்டு வர வேண்டியது நம்மளுடைய எண்ணம். கோயில் பிரகாரங்கள் சுற்றும்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நானே இருக்கேன், எனக்கே கொஞ்சம் கடன் இருக்குது, பல சுபகாரியங்கள் நடக்கலை, பல தொந்தரவு இருக்குன்னா கிரிவல பாதையில் எங்கேயாவது மளிகை கடை இருக்கும். அந்த மளிகை கடையில் ஒரு கிலோ பச்சரிசி, 1 கிலோக்கு கோதுமை, உளுந்து, துவரம்பருப்பு வாங்கி இப்படி தோளில் வச்சுக்கிட்டு கிரிவல பாதையில் அப்படியே நடந்து வரும்போது கிரிவல பாதை ஓரத்தில் முள் புதர்கள் இருக்கும், செடி கொடிகள் இருக்கும். இப்படி கொஞ்சம் அள்ளி இப்படி போடுங்க. இப்படி போடும்போது நீங்கள் போடுறத அன்னதானம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு தான் இந்த நவதானியங்கள் தானம் கொடுக்கறது. இப்படியே கொடுத்துக்கிட்டு எல்லா அஷ்டலிங்கத்தையும் கொடுத்து வர முடியும் போது உங்கள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். அஷ்டலிங்க வழிபாடுன்னு கேட்குறது யாராலையும் முடியாது. ஒரு ராசிக்கும் ஒரு லிங்கம் இருக்குது. அந்த லிங்கத்தை அந்தந்த ராசிக்காரங்கள் முறையாக பார்த்து தெளிவு பண்ணிட்டு வந்தாவே தான் ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தியாகும். சிவபெருமானுக்கு 1000 கோயில்கள் இருக்குது, லட்சம் கோயில்கள் இருக்குது, பல மலைகள் இருக்குது. சதுரகிரி இருக்குது, வெள்ளையங்கிரி இருக்குது, பர்வத மலை இருக்குது. இங்கெல்லாம் கால்வலிக்க நடந்து எம்பெருமானை போய் பார்க்குறோம். ஆனால் அண்ணாமலையார் கோவிலுக்கு ஒரு முறை ஒரு கிரிவலம் வந்துட்டா 15 நாளைக்கு நீங்கள் நடக்க வேண்டிய பிரச்சனையே வேணாங்க. உடம்பு அவ்வளோ ஆக்டிவ் ஆகிடும், என்ன தெளிவு கிடச்சிடும். அந்த தெளிவு கிடைக்கக்கூடிய அக்னி ஸ்தலம்தான் திருவண்ணாமலை. அக்னினா சூடு, அக்னினா கோபம், அக்னினா தோஷம். இப்படி தோஷமாக இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அக்னி சொல்லக்கூடிய திருவண்ணாமலை கிரிவல பாதைகள் நடக்கும்போது உங்களுடைய கோபம் குறையுது, உங்கள் ஆசைகள் குறையுது, உங்கள் தேவைகள் பூர்த்தியாகுது. இப்படி தன்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆவதுக்கு ஈவினிங்கில் அப்படியே கிரிவல பாதையில் அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா, இல்லை ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன் தாரக மந்திரத்தை தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு வந்தீங்கன்னா உன் கவலைகள் போச்சு, உன் கஷ்டம் போச்சு. எப்படி வேணால் வரலாங்க. ஒரு பெரிய ப்ரொடியூசராக வரணும், சினிமாவில் பிரதிக்கணும், இன்னும் படித்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும், இன்னும் பார்த்தா சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்கக்கூடியவங்க அவங்க இந்த மாதிரி நடந்தாங்கன்னா 100க்கு 100 பலன். இன்றைக்கி திருவண்ணாமலை கோயிலுக்கு போனால் குறைஞ்சது 5 மணி நேரமாக அது ஆகும் சாமி கும்பிட. ஏன்னா மக்களுடைய கூட்டம் வெள்ளம் அப்படி அலை கடல் போல் லட்சக்கணக்கானவங்க வராங்க. முன்ன பின்ன பார்க்க முடியலன்னு சொல்லி பலவிதமான கஷ்டங்களும் படுறாங்க. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அங்கே இருக்கிறவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. மக்களை எல்லாரையும் பார்க்கணும் தான் எண்ணக்கூடிய தன்மை இருக்கும். போக முடியாதவங்க, சாமி பார்க்க முடியாதவங்க அஷ்டலிங்க வழிபாடும் பலன்தான். அதுக்கு தான் குபேரனில் கோயிலை பார்த்து கோபுர தரிசனத்தை பார்த்து அண்ணாமலையாரே உண்ணாமலையம்மனின்னு சொல்லிட்டாவே, அப்படி கண்ணை முன்னாவே சிவலிங்க காட்சியில் எம்பெருமான் அப்படியே அலங்காரத்தில் தெளிவாகவும், அம்பாள் அப்படியே அலங்காரத்தில் தெளிவாகவும் சுழி முனையில் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீ சிவன் கோயிலுக்கு போகணுன்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படி தன்னை தெரிவு பண்ணிக்கிட்டு தன்னுடைய அமைப்பை பக்குவம் பண்ணுறதுக்கு ஞானங்கள் தெய்வ பலன்கள் கிடைக்கிறதுக்கு திருவண்ணாமலை கிரிவலம் நடந்து வந்தன்னா யோகமே உண்டு. ஒரு சூட்சமே இருக்குது. திருவண்ணாமலை கிரிவல அஷ்டலிங்க வழிபாட பௌர்ணமி 11 பௌர்ணமி யார் ஒருத்தர் ரெகுலராக போகிறீங்களோ நீங்கள் தாங்க சித்தர், நீங்கள் தான் மகான். சித்தர்கள் உங்கள் உருவில் உருவெடுத்துருவாங்க. உருவெடுத்து உங்களுடைய ஆசைகள் தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி கொடுப்பாங்க. தெய்வ பலத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு தான் நிறையாவே அதிகமாகவே இருக்கும். கிரிவலம் பார்த்தம்போது நிறையா பேருக்கு ஒரு 5 கிலோ முழு நெல்லிக்காய் வாங்கிக்கிங்க, கமரக்கட்டு வாங்கிக்கிங்க, சாக்லேட்டு வாங்கிக்கிங்க. இதெல்லாம் விலை கம்மியானது. அப்போ அந்த 5 கிலோ முழு நெல்லிக்காவை தன்னால் முடிஞ்ச ஒரு 20 பேருக்கு 25 பேருக்கு ஒரு நெல்லிக்காவை எல்லாரும் கொடுத்தீங்கன்னா முற்றிய நெல்லிக்காய்
முன் கசக்கும் பின் இனிக்கும். அந்த மாதிரி கசப்பாக இருக்கும், ஆனால் கொஞ்ச தூரம் போன உடனேயே இனிப்பாகி உங்கள் வாழ்க்கை கொடுத்தவங்களுக்கும் யோகம், வாங்கினவங்களுக்கும் யோகம். இப்படி அண்ணாமலையார் கிரிவலத்தில் நீங்கள் அன்னதானம் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரியான ஒரு வழிபாடை பண்ணிங்கன்னா அண்ணாமலையாருடைய சக்தியும் அம்மா உண்ணாமலையம்முடைய சக்தியும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடச்சி, ஏன் எதுக்கு என் பிள்ளைங்க இப்படி கஷ்டப்படுதுன்னு கேட்குற தன்மையில் மனித ரூபத்தில் உங்களுக்கு அதுக்கான தன்மையை பண்ணி கொடுக்கும். படிப்பு, வேலை, திருமணம், கல்வி, குழந்தை இல்லை, கஷ்டம், நஷ்டம், நோய், நொம்பலம், இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் இருக்கிறவங்க கிரிவலத்தை முறையாக வழிபடணும். இந்த கிரிவலம் நடந்து போகிறீங்கல்ல, ஒரு சூட்சமமான ஒரு பொருள் சொல்கிறேன். இந்த பொருளை நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் கிரிவலம் நடந்ததுக்கு 100க்கு 100 சக்ஸஸ். ஒரு முறை வாங்கினா போதும். கிரிவல பாதையிலையோ இல்லை திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்லேயோ ஈச்சந்தொடப்பம் விற்கும். திருவண்ணாமலையில் தான் ஈச்சந்தொடப்பம் விற்கும். அந்த ஈச்சந்தொடப்பத்தை வாங்கி கைக்குள்ளேயோ பைக்குள்ளேயோ வச்சுட்டு எம்பெருமானெல்லாம் கிரிவலத்தில் போயிட்டு அதை அப்படியே சுமந்துக்கிட்டே வீட்டுக்கு வந்து அதை எவ்ரிடே காலையில் 6 to 7 மட்டும்தான் பெருக்கணும். மீதி நேரம் அதை வச்சு பெருக்கக்கூடாது. மீதி எடுத்து வீட்டில் வந்து காலு கீழே, கையை புடி கீழே இருக்கிற மாதிரி தலைவிரிச்ச கோலத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு சூனியமே ஒன்றும் பண்ண முடியாது, செய்வினையே ஒன்றும் பண்ண முடியாது, உங்களுக்கு கெட்டதே யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த ஈச்சந்தொடப்பத்துக்கு தான் பலன் அதிகம். தென்னந்தொடப்பத்துக்கு என்ன பலனோ அதே பலன் தான் ஈச்சந்தொடப்பத்துக்கு. இதையும் செய்யுங்க. அண்ணாமலையார் மனதார வேண்டுங்க, சிவனை பிடிங்க. ஏன் கேட்டிங்கன்னா 2025 சித்திரை மாதம் விசுவாவசு ஆண்டுக்கு அதிபதி சூரியன் தான் உச்சம். அண்ணாமலையார் சிவலிங்கத்தை பிடிங்க, திருவண்ணாமலை வாங்க. இன்னும் ஏகப்பட்ட சிவன் கோவில் இருக்குது, அந்த சிவலிங்க வழிபாடை பண்ணுங்க. தானம், தியானம், பணம் இருந்தால் தியானம், பணம் இல்லைன்னா தியானம். தியானம் பண்ணுங்க, அமைதிப்படுத்துங்க. பாடியில் இருக்க வேண்டிய சூட்டை தனிங்க, கோபத்தை தனித்து இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். எல்லாருக்கும் எல்லா வளமும் திரு அண்ணாமலையார் கிரிவலம் வரக்கூடிய அனைத்து அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் கிடைச்சு, ஐஸ்வர்யம் கிடைச்சு, முக கடாட்சியம் கிடைக்க அண்ணாமலையாருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம.